அவர் அரசியலுக்கு போக மாட்டார் தெரியும். ஏன்னா இதுதான் டீசென்ட் ஃபேமிலி. வெளியிலே வராது, தான் உண்டு தான் ஏழை உண்டு, அவ்வளோதான். தான் சம்பாதிச்சு அவன் இங்கேருந்து வெளியூர் கொண்டு போய் ரூபாயை போட்டு வரான், வெளியூரில் போய் தொழில் அமைச்சிருக்கான். இங்கே இவங்க அப்படி இல்லை, சொந்த முதல்ல சொந்த காசை மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வராங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். உடம்பை வருத்தி இதுக்காண்டியே 10 நாள் 15 நாள் 1 மாதம் பட்னி இருந்து அந்த மாதிரி உடம்பை வருத்தி நடிக்கிறத இவரும் ஒருவர். அது மறுக்க முடியாது. இவரும் சரி, இவன் தம்பியும் சரி. சரி, இவரை பற்றி எவன் விமர்சிருக்கானே, அவன்லாம் 10 பைசா செலவு பண்ணியிருக்கானா? எவனா செலவு பண்ணியிருக்கானா? அது இவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? எனக்கு சூர்யா அண்ணா இதை செஞ்சாங்க, அதான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவங்க வெளிப்படுத்தணும். இன்னொரு 10, இப்போ ஏற்கனவே நீங்கள் 100 பேர் கொடுக்குறீங்க, இன்னும் 100 பேர் வருவான். அதேமாரி இன்னும் 100 பேர் ஸ்பான்சருக்காக உங்கள்கிட்ட வருவான். ரூபா இந்தாங்க, எங்கள்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது, இந்தாங்க நீங்கள் இவ்வளோ பேர் கொடுக்குறீங்க, நான் இன்னும் தரேன்னு சொல்லுவான். இவங்க இத்தோடு இதை விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல மனைவி, வெளியில் நல்ல நேம, சினிமாவில் கெட்ட பேர் கிடையாது, உடம்பை வருத்தி நடிக்கிறான். எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் தான் மாறிக்கிறான். நீ லூஸாக நடிக்க சொன்னாலும் லூஸு ஓகே, காமெடியாக நடிக்க சொன்னாலும் காமெடி. உனக்கு அவன்கிட்ட என்ன குறை? ஃபைட்டு குறையா? எல்லாம் நவ அம்சமாக அவன்கிட்ட இருக்குது. யாருமே செய்யாது. அவன் கொள்ளையடித்த காசை சேமிக்கிறது, அதை கணக்காமிக்கிறதுக்கு வேண்டி ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிப்பான். ஆனால் இவங்க 2 பேரும், அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்துட்டு மக்களுக்கு உதவணுமேன்னு சொல்லி சொந்த காசை சம்பாதிச்ச, சினிமாவில் போட்டு சம்பாதிச்ச காசை போட்டு உள்ளே போட்டு ஆரம்பிக்கிறான். இதுக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்போ 2 பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மளால முடிஞ்சதை கொடுப்போமே தான் அகரம் ஃபவுண்டேஷன். ஆனால் இவங்க அண்ணன் தம்பிங்க பார்த்தீங்கன்னா, இவனை சலைச்சவன்லாம் அவனும் சலைச்சவன் இல்லை. இவன் இப்போ அள்ளி கொடுக்குறான், அவன் அதுக்கு மேலே அள்ளி கொடுக்குறான். 2 பேருமே அது பெரிய காட் கிஃப்ட். சூர்யா சாரை பற்றி கேட்கலான்னு வந்திருக்கேன். ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர். 2வது ஒழுக்கமான நடிகர், அதில் மறுக்க முடியாது. 2வது இந்த ஏஜில் எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போகிறது பெரிய விஷயம். ஊரா விஷயத்துக்கு போய் பண்ணுறதுக்கு கஷ்டம். இந்த வயசுலேயே தேடி பிடிச்சி ஒரு குடும்பமே அலையுது. எங்கெல்லாம் எவன் கஷ்டப்படுறான், எவன்லாம் கஷ்டப்படுறான்னு தேடி பிடிச்சி அலையிறது ஒரு வீட்டில் முதல்ல ஒரு அண்ணன் தம்பிங்க முதல்ல ஒன்றா இருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இவங்க அண்ணன் தம்பிங்க பார்த்தீங்கன்னா, இவனும் சலைச்சவன்லாம் அவனும் சலைச்சவன் இல்லை. இவன் இப்போ அள்ளி கொடுக்குறான், அவன் அதுக்கு மேலே அள்ளி கொடுக்குறான். 2 பேருமே அது பெரிய காட் கிஃப்ட். அது எங்கே இருக்கணும்? சட்டியில் இருந்தாலும் ஹைப்பையில் வரும். அப்போ சிவகுமார் எப்படி, அதை வச்சு தான் வளர்ப்பு. அந்த வளர்ப்பு தான் இன்றைக்கி அவங்கள மேலே தூக்கி விட்டுருக்கு. அது மறுக்க முடியாது. 2வது யாருமே செய்யாது. அவன் கொள்ளையடித்த காசை சேமிக்கிறது, அதை கணக்காமிக்கிறதுக்கு வேண்டி ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிப்பான். ஆனால் இவங்க 2 பேரும், அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்துட்டு மக்களுக்கு உதவணுமேன்னு சொல்லி சொந்த காசை சம்பாதிச்ச, சினிமாவில் போட்டு சம்பாதிச்ச காசை போட்டு உள்ளே போட்டு ஆரம்பிக்கிறான். இதுக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்போ 2 பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மளால முடிஞ்சதை கொடுப்போமே தான் அகரம் ஃபவுண்டேஷன். இவ்வளோ குறுகிய பேர் வாங்கின்னு எதிரே பார்க்கல. 2வது அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் வாங்குகிற பிள்ளைகள் இவங்க விளம்பரப்படுத்தணும். கண்டிப்பாக இவங்க விளம்பரப்படுத்த பண்ணாமல் இருந்தால் தப்பு. அப்போ தான் வாங்காதவங்களுக்கும் அந்த ஹெல்ப்பிங் போய் சேரணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் விளம்பரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி எப்படியாவது தப்பி தவறி உங்களமா யூடியூப் சேனலில் அந்த பிள்ளைங்க பேசிடுது, எனக்கு சூர்யா அண்ணா இதை செஞ்சாங்க, அதான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவங்க வெளிப்படுத்தணும். இன்னொரு 10, இப்போ ஏற்கனவே நீங்கள் 100 பேர் கொடுக்குறீங்க, இன்னும் 100 பேர் வருவான். அதேமாரி இன்னும் 100 பேர் ஸ்பான்சருக்காக உங்கள்கிட்ட வருவான். ரூபா இந்தாங்க, எங்கள்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது, இந்தாங்க நீங்கள் இவ்வளோ பேர் கொடுக்குறீங்க, நான் இன்னும் தரேன்னு சொல்லுவான். இவங்க இத்தோடு இதை விட்டுறக்கூடாது. அதாவது எப்போது ஒன்று ஆரம்பித்தோம்னா அது கடைசி வரைக்கும் தொடரணும். நாளைக்கு சூர்யா பையன் இதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ அவரோட படங்கள் எப்போ வந்தாலும் சில நபர்கள் மட்டும் அவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவரை கீழ்த்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, அவங்க பேசிட்டு. அதாவது உடம்பை வருத்தி நடிக்கிறது ஒரு 2-3 பேர் இருக்காங்க நடிகர்லேயே. அந்த நடிகர்கள்லாம் அவங்களே இதெல்லாம் பொருள்படுத்துறது இல்லை. அதில் பேர் சொல்லலை, ஏன்னா அதுக்கு ஒரு இதாகிடும். ஆனால் ஒரு 4 நடிகர்கள் இருக்காங்க, உடம்பை வருத்தி இதுக்காண்டியே 10 நாள் 15 நாள் 1 மாதம் பட்னி இருந்து அந்த மாதிரி உடம்பை வருத்தி நடிக்கிறத இவரும் ஒருவர். அது மறுக்க முடியாது. இவரும் சரி, இவன் தம்பியும் சரி. இவன் ஆள் எப்படி ஒவ்வொரு படத்துலையும் எப்படி மாறுறான்னு வித்தியாசமாக இருக்குது. அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். முதல்ல உங்கள் வீட்டில் நம்ம சாப்பிட்றோம், எப்போதும் 4 இட்லி சாப்பிடுவோம், ஒரு நாள் 2 இட்லி சாப்பிட்றோம். நம்மளுக்கு பரிமாறுறாங்களே அவங்க வருத்தப்படுவாங்க, இன்னும் 2 இட்லி சாப்பிட்ற உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா ஏது என்னன்னு. ஆனால் நடிக்கிறதுக்காண்டி பட்னி போட்டுருக்காங்க 50. அப்போ அவங்க வீட்டில் என்ன எவ்வளோ வருத்தமாக இருக்கும்.
இப்படியெல்லாம் நடிக்கணுமா, இப்படிலாம் பைசா வேணுமா, வேண்டாம்ப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, சொல்லலையே. ரெண்டாவது அருமையான மனைவி ஜோதிகா, அடிச்சு வந்து உட்காந்து சூப்பராக தூக்கிடுச்சு. உண்மையிலே இது வந்து லக்கு. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் அமையாது. நல்ல காம்பினேஷன். அதாவது சினிமாவில் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடிக்க போகிறாங்கனாலே தப்பான விஷயம், தப்பான பேச்செல்லாம் ஆரம்பிப்பாங்க. இவங்க இந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருந்தால் ஃபீல்டில் இருக்க முடியாதுங்க. அதுக்கு தான் அப்பா வளர்ப்பு. அவன் அப்பா பேரில் ஏதாவது சொல்ல முடியுமா? சிவகுமார் பேரில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த பசங்களை எப்படி வளர்த்துருக்கணும்? கண்டிப்பாக இன்றைக்கி எந்த பேரும் இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கு செய்ய தான் சம்பாதிச்சு அவன் இங்கேருந்து வெளியூர் கொண்டு போய் ரூபாயை போட்டு வரான். வெளியூரில் போய் தொழில் அமைச்சிருக்கான். இங்கே இவங்க அப்படி இல்லை. முதல்ல சொந்த காசை மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வராங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும்? இதை மாதிரி குடும்பம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம எவ்வளோ பெருமை பண்ணோம். இதை யாராவது பாராட்டி பேசுகிறாங்களா? ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் பண்ணுறானா, மனசு என்ன பாடுபடும்? உண்மையிலே நான் வந்து தலை வணங்குறேன். இவங்க ரெண்டு பேருமே, சூர்யாவாக இருக்கட்டும் அவன் தம்பியாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே தலை வணங்குறேன். எவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், யார் வேணால் சொல்லிட்டு போட்டோம். உங்கள் அப்பாட்ட கேளுங்க தெரியும். எம்ஜிஆர் எவ்வளோ பேர் விமர்சிச்சாங்க, எவ்வளோ பேர் சட்டையே பண்ணல. ஜாதியை பற்றி திட்டினாங்க, எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, கேரளாக்காரன்னாங்க, மலையாளத்துக்காரனாங்க. கடைசியில் எவன் ஆட்சி ஆண்டான்? அதே மாதிரி இவருன்னு கீழே விழலையே, கீழே விழுந்துடல. எல்லா உடம்பை வர்த்தி நடிக்கிறாரு, நல்ல பேர் வாங்கிக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, இவருக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்குது. ரெண்டாவது இவர் அரசியலுக்கு போக மாட்டார், தெரியும். ஏன்னா இதுதான் டீசென்ட் ஃபேமிலி. வெளியிலே வராது, தான் உண்டு தான் ஏழை உண்டு, அவ்வளோதான். மக்களுக்கு என்ன பார்க்குறது? அதை ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சில ட்ரஸ்ட்டுகள் பல வருஷமாக இருக்குது, வெளியில் தெரியவே இல்லை. ஆனால் இவங்க ஆரம்பித்தாங்க, வெளியில் பாப்புலர் ஆகிடுச்சு. அதை மாத்திரம் இவங்க ஜாக்கிரதையாக சொல்லணும், அதுதான் மெயின். ஏன்னா ஒரு செடியை நட்டீங்க, இன்றைக்கி வந்து மரமாயிடுச்சு. மரமாயிடுச்சு. இது வந்து ஆலமரமாக மாறணும். எப்போ நல்ல பெருசாகி அந்த வேர் வந்து தரையில் ஊனணும். அதுக்கப்புறம் ஒரு பய விமர்சித்தாலும் கேள்வி கிடையாது. சரி, இவரை பற்றி எவன் விமர்சிருக்கானே, அவன்லாம் 10 பைசா செலவு பண்ணியிருக்கானா? எவனா செலவு பண்ணியிருக்கானா? அது இவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? ஒரு நல்ல மனைவி, வெளியில் நல்ல நேமு, சினிமாவில் கெட்ட பேர் கிடையாது, உடம்பை வருத்தி நடிக்கிறான். எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டர் தான் மாறிக்கிறான். நீ லூஸாக நடிக்க சொன்னாலும் லூஸு ஓகே, காமெடியாக நடிக்க சொன்னாலும் காமெடி. உனக்கு அவன்கிட்ட என்ன குறை? ஃபைட்டு குறையா? எல்லாம் நவ அம்சமாக அவன்கிட்ட இருக்குது. ரெண்டாவது ஃபேஸு எப்படி வேணால் மாற்றிக்கிறான். அவனுக்கு எல்லாமே அமைஞ்சிருது. கோட்டு சுட்டு போட்டாலும் அமைஞ்சிருது, வேஷ்டி சட்டை போட்டு மீசை முறுக்கி வச்சா அதையும் அமைஞ்சிருது. எக்ஸலண்ட்டு. அதில் சும்மா சொல்லக்கூடாது. ஒருத்தன் உழைக்கிறான்னா அவன் உழைச்சதுக்கு பலன் கிடைக்குது. நல்லா உழைச்சான்னா அவனுக்கு கண்டிப்பாக வேர் வைக்கும். உண்மையிலே வேர் வைக்கும் தான். அது அவனுக்கு வச்சிருச்சு. இனிமேல் நீ யார் என்ன சொன்னாலும் சட்டை பண்ண போகிறது கிடையாது, எதை பற்றியும் கேர் பண்ண போகிறது கிடையாது. என்ன நல்ல படமாக ஒரு 3 படம், வருஷத்துக்கு 2 படம் நடித்தாலும் போகிறோம். நறுக்குன்னு நல்ல காசு வாங்கிக்க வேணாங்களே. மக்கள் உனக்குன்னு பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அவன் படத்தில் பாட்டு தான் என் கிட்டே. முதல்ல ஃபைட்டு, ரெண்டாவது அவன் படத்தில் பாட்டு. எந்த பாட்டு ஃபெயிலியர் ஆகுது சொல்லுங்கள்? அவனுக்கும் அமைஞ்சிருதியா? அவனுக்குன்னு அமைஞ்சிருது எல்லாமே. அதே மாதிரி கூட நடிக்கிற காமெடி அவங்க தோற்றுருவான். அவன் அந்த காமெடி அந்த ஆள்கிட்ட இருக்குது சென்ஸு. அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பிச்சைங்க. ரெண்டாவது அவங்க அம்மா அப்பாவுடைய ஆசி. இன்னையும் ஒன்றா தான் ஃபேமிலியாக எல்லோரும் ஒரே குரூப்பாக தான் இருக்காங்க, யாரும் தனிஞ்சாக போலையே. இன்றைக்கும் நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க, எந்த கெட்ட பேரும் வாங்கலை. அவங்களுக்கு அது வம்சத்தில் வந்தது. அப்பாவுடைய வளர்ப்பு இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காரு. இன்னும் மேலே வருவார், இன்னும் 2 பேரும் மேலே வருவார். அதுக்காண்டி நான் ஆன்மீகத்துக்குலாம் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.